கோபாலகிருஷ்ணன் நாடார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் 16வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள அனைவருக்கும் என் அன்பு மரியாதைக்குரிய ஐயா அணுசக்தி விஞ்ஞானி ஐயா திரு ஆத்மலிங்கம் அவர்களுக்கும் திருமதி கீதா ஆத்மலிங்கம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்று உலகத்திலே மிக அதிக அளவிலே மிருகங்கள் இருக்கக்கூடிய நாடு எது? யாராவது சொல்கிறீங்களா? குழந்தைகள் சொல்கிறீங்களா? பெற்றோர்கள் சொல்கிறீங்களா? கடல் நீரிலிருந்து அதை கொதிகலனுக்கு கொண்டு வந்து இதை இயக்க செய்யக்கூடிய அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்களுக்கு கையில் இருந்தது. ஒரு சிறந்த விஞ்ஞானி, நம்முடைய பல பரிசுகள் பெற்று வாழக்கூடிய ஒரு பகுதியில் இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து இந்த மிடில் கிளாஸ் பிள்ளைகளும் மேல்தட்டு மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கிட்ட இந்த பள்ளி சரஸ்வதி ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனுடைய திறமையை கண்டறிந்து அதை மேலும் வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 6/24 அன்று நமது பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை கலர் பயணமாக சோப்பு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஆரம்ப கல்வி என்பதுதான் விதை. அதை விதைக்க பாடுபடும் தலைமை ஆசிரியை, உடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? இளைஞர்கள் தான் இந்நாட்டின் முன்னோடிகள். இந்நாட்டை வளர்ப்பவர்கள் இளைஞர்கள். ஸோ இதை உணர்ந்த நமது தலைவர் காமராஜர் அவர்கள், நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த பொழுது கல்வியின் முதன்மையை நன்கு அறிந்து நிறைய பள்ளிகளை திறந்தார். பள்ளியில் பாடத்தை தவிர மற்ற கலை நிகழ்ச்சிகள், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் எதற்காக வைக்கிறார்கள்? ஸ்போர்ட்ஸ் என்பது உடல் ஆரோக்கியத்திற்காக, கலை நிகழ்ச்சிகள் மனநிலை சரிப்படுத்துவதற்காக, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இவர்களெல்லாம் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணுகிறார்கள். இந்த பேச்சு போட்டி, கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் மாணவர்கள் மேடையில் ஏறி நாளை வேலைக்கு செல்லும் பொழுது மேடையில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர்களுக்கு பயமில்லாமல் பேச வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் பேச வராது. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மேடையில் பேச வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்து அவர்களுடைய இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பயம் அவர்களை தடுக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டிகள் இவற்றில் பங்கு பெறுவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஊக்குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நாளை படித்து மேலே வரும்பொழுது அங்கு அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நன்கு வேலை செய்து நன்கு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து மேலே வருவதற்கு உதவியாக. அதீத சிந்தனையில் ஆழமான வரிகளில் எளிய வார்த்தைகளால் சிறப்புரையாற்றிய நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகவே 7 ஸ்வரங்களில் 7 ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்ற பாலூட்டும் அன்னை
பிள்ளை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். எங்கள் தேசம் இந்தியா, 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 எங்கள் தேசம். பெரும்புள்ளிய போலதான் வாழ்வோம். எப்போதும் நான் தானே முந்தி ஒட்டு மறுபி பி பி என்ன தழுவி பி பி அள்ளிக்கொள்ள ஆசை கல்வன் எங்கே வருவானோ. கொடுக்கலாம்ல. நான் மாட்டேனா சொன்னேன், அவதான் கத்துக்க மாட்டேங்கிறா. ஊ ஊ ஏ ஏ சோ ஐ ஐ. ஐயோ ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ, இந்த ரிக்ஷா மாமா வண்டி வருது. ஓரம் போ, தூரம் போ, சின்ன பாப்பாக்களை ஏத்தி வருது. பார்த்து போ, பார்த்து போ. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அட அச்சுக்குன்னா அச்சுக்குதா. வண்டி வண்டி ரயில் வண்டி வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். கற்றுக் கொடுத்த திருமதி சித்ரா, திருமதி விஷ்ணுபிரியா, திருமதி சிந்துஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மிஸ்ஸஸ் பி சிந்துஜா வருகை புரிந்த அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத பிற ஊழியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.